மா என்ன ரெசிபி வீடியோ ரொம்ப நாளாவே இல்ல. இட்லி ஊத்திக்கிறேன். ஓகே. சட்னி அரைக்க போறேன். சட்னி அரைக்கிறது வரைக்கும் எடுத்துட்டு வா. ஓகே. நீங்க என்ன சட்னி பண்ண போறீங்க? புதினா மட்டும் அவ்வளோ இருக்கு அங்க பின்னாடி பார்த்தா. புதினா சட்னி. புதினா சட்னி அரைக்க போறேன். அப்புறம் வந்து இட்லி ஊத்திருக்கேன். சாம்பார். ஓகே. நான் சனிக்கிழமை ஸ்பெஷலா. ஓகே சொல்லுங்க. இன்ட்ரோ ஆரம்பிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து புதினா சட்னி பண்ண போகிறேன். வாங்க. எத்தனை கட்டு புதினா வாங்கியிருக்கீங்க? இது 3 கட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் பிரியாணி பண்ணுறதுக்கோசம். 2.5 கட்டு புதினா. ஓகே. அது இது வந்து இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய். ஓகே. காரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சி வந்து இதை போட்டு பாருங்க. இஞ்சி ஒரு பூவில் துண்டு இஞ்சி சைஸ். புளி வச்சுக்கிறேன். இது சட்னியா துவையல் மாதிரி பண்ண போறீங்களா? துவையல் மாதிரியும் பண்ணலாம். நம்ம அப்படியே அரைச்சி வச்சு கூட நாளைக்கு சாதத்து கூட பிசைஞ்சிக்கலாம், சாதத்துக்கு கலரிக்கலாம். அது மாதிரி தான் அரைக்க போகிறேன். புளி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். இட்லிக்கு தோசைக்கு மிச்சம் இருந்தால் கூட மறுநாள் சாதம் அடித்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாதம் கலரிக்கலாம். அந்த மாதிரி தான் துவையில் அரைக்க போகிறோம். துவையிலும் சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். தேங்காய் போட்டால் சட்னி ஆகிடும். நான் தேங்காய் போடல, ஏன்னா மறுநாள் நமக்கு மிச்சம் மீந்ததுன்னா அப்படியே சாதம் கலரிக்கும், புதினா சாதம் மாதிரி. பூண்டு இஞ்சி போட்டிருக்கேன். பூண்டு மிளகா கிள்ளி போடுங்க. மேலே இருக்கணும் மிளகா. மிளகா போடும்போது ஸ்டோவில் வச்சுக்கோங்க, மேலே பட்டு பட்டுன்னு அடிக்கும். புளி இது வந்து அந்த திப்பிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு இது பாருங்க, அதுலேருந்து எடுத்துருக்கேன். புளி திப்பிலாம் இருக்கும், கொட்டை இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புளி அதில் போடுங்க. இது தண்ணி அதில் அப்படியே புளியில் இருந்து இதுவாக கெட்டுறாத சட்னி அதெல்லாம் ஒன்றே ஆகாது. தண்ணி தான் ட்ரை ஆகிடுதுல, இதில் நல்லா வதங்குது, அதில் ஒன்றே ஆகாது. புதினா போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புதினா போட்டாச்சு. ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது இப்போ போடுறது அவ்வளோருக்கும் பசுரும் நல்லா வதங்கும் போது கொஞ்சமாயிடும். இப்போ புதினா கோல்டுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக? அதெல்லாம் நல்லது. நல்லா தொடர்ந்து சாப்பிட்டுனே வந்தால் நல்லா தலைமுடி நல்லா பசு பசுன்னு நல்லா முடி வளரும். புதினா ஜூஸு, புதினா சட்னி, புதினால நிறைய இது இருக்குது. இந்த லெமன் போட்டு புதினா டீ இதெல்லாம் குடிக்கலாம். நல்லா ஹேர் நல்லா முடி நல்லா கருகருன்னு முடி நல்லா வரும்னுவாங்க. ஒரு நாள் புதினா டீ போட்டு கொடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஆறி போச்சு, மிக்சியில் போட்டுக்கலாம். உப்பு கல் அரைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிப்புக்கு குறைப்பாக இது மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இல்லாதையும் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. கடுகு உளுந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். புதினா இப்போ எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதெல்லாம் நல்லா இதுவாகும். இப்போ ரெடி ஆகிடுது. கருவேப்பிலோட நீங்கள் தாளித்து போடலாம். சாதத்தை கூட கருவேப்பிலை சாதம் கலரும் போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி எல்லாம் வறுத்து கருவேப்பிலாம் போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு சாதம் கலரிக்கலாம்.
வச்சுக்கிறேன். தேங்காய்லாம் எதுவுமே போடல. அதுக்கு தான் அரைச்சி வச்சிருக்கேன். ம் நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.